யூரின் அடிக்கடி போகுதா, இல்லை யூரின் அர்ஜென்சி கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் டாக்டர் கிருஷ்ணகாந்த், கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட், பிரீத்தி ஹாஸ்பிட்டல். யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக போகுது, இல்லை யூரின் அர்ஜென்ட்டாக போகுது, கண்ட்ரோல் பண்ண முடியலனாலே நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது யூரின் இன்ஃபெக்ஷன் தான். பட் அது தவிர்த்து பல காரணங்கள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு. யூரின் இன்ஃபெக்ஷன் ஒரு காஸ் தான், பட் அது மட்டும் கிடையாது. யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூரின் அனாலிசிஸ் அண்ட் யூரின் கல்ச்சர் அனுப்பும். பட் அதையும் தாண்டி யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லை, பட் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா உங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் சுகர் இருக்கலாம் உங்களுக்கு. இதனால் என்ன ஆகும்னா யூரின் அதிகமாக உற்பத்தி ஆகும், பாலியூரியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷனில் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால உங்களுக்கு யூரின் அடிக்கடி போகணுன்னு தோணும். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நியூரோஜெனிக் பிளாடர். இதில் பார்த்தீங்கன்னா யூரின் பைக்கு, பிளாடருக்கு போகிற அந்த நரம்புகள் பாதிக்கப்படும். இந்த பாதிப்புனால நீங்கள் அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த சென்சேஷன் வரும். உங்களோட பிளாடர் கான்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிவ் பிளாடர். இது ஒரு பிளாடர் பெத்தாலஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாடரில் இருக்கிற மசில்ஸ் தானாகவே கண்ட்ராக்ட் ஆகிக்கும், வேறு எந்த ஸ்டிமுலஸும் தேவையில்லை. ஸோ அடிக்கடி உங்களுக்கு பிளாடர் கண்ட்ராக்ட் ஆகும்போது ஒவ்வொரு வாட்டி யூரின் போகணுன்னு தோணும், அந்த அர்ஜென்சி தோணும். சில நேரத்தில் யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லீக் கூட ஆகலாம். ஸோ உங்களோட சிம்டம்ஸ்க்கான காரணம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், லெபார்டரி இன்வெஸ்டிகேஷன் சச்சஸ் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட், அப்டமின் அண்ட் பெல்விஸ், உங்களோட கிட்னி, யூரிட்டர், பிளாடர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு, மற்றபடி மேல்ஸில் ப்ராஸ்டேட் பார்க்குறதுக்கு, தென் தேவைப்பட்டுச்சுன்னா யூரோடைனமிக் டெஸ்ட் கூட பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்மளோட நரம்பு ஸ்டேட்டஸ், இந்த நியூரோஜெனிக் பிளாடர் இல்லை ஓவர் ஆக்டிவ் பிளாடர் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் டயக்னோசிஸ் பிரகாரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் சுகர் இருந்ததுன்னா சுகர் லெவல்ஸ் நம்ம செக் பண்ணி அதை கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நியூரோஜெனிக் பிளாடர் இல்லை ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இருந்ததுன்னா அதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் மெடிகேஷன்ஸ் இருக்குது. லாஸ்ட் ரிசார்ட் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா எக்ஸசைஸ், வெயிட் லாஸ் அண்ட் கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுறது, ஸ்பைசி ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது, ப்ளஸ் லிமிட்டட் வாட்டர் இன்டேக். மற்றபடி பெல்விக் ஃப்ளோர் மசில் ட்ரைனிங் பண்ணணும், அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த அர்ஜ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூரின் கண்ட்ரோலில் பெட்டராக இருக்கும் அந்த எக்ஸசைஸ் லாங் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ் பர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்குது, இன்ஃபெக்ஷனுக்கு டெஸ்ட் பண்ணியாச்சு பட் நெகட்டிவ்னு வந்திருக்கு, ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் எடுத்தாச்சு, இன்னும் சிம்டம்ஸ் சப்சைட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபர்தர் எவாலுவேஷன் பண்ணிக்கிறது பெட்டர். ஒரு யூராலஜிக்கல் கன்சல்ட் வாங்கிட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அவங்ககிட்ட எடுத்துக்கிறது பெட்டர்.